பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சனிக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் 100 வயதாயிருந்தான். அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள், சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? அவருடைய முதிர் வயதிலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றானே என்றார். அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாம் இடத்திலே ஒரு பெரிய குறையை வச்சிருந்தார். என்னன்னு கேட்டா, அவனுக்கு பிள்ளை இல்லை. சாராய்க்கு வயது சென்று விட்டது, ஸ்திரீகளுக்குரிய வழிபாடலாம் என்று போய்விட்டது. ஆனால் அவனுக்கு ஒரு ஆண்மகனுக்கு இருக்க வேண்டிய அத்தனை பலனும் அவனை விட்டு தீர்ந்து போய்விட்டது. இப்பொழுது அவனுக்கு 100 வயதுல ஒரு பிள்ளையை தருகிறாள். அல்லேலூயா. அவளும் 90 வயதுல தன் பிள்ளைக்கு பால் கொடுக்கிறவளாய் மாறி போனாள். காரணம், தேவ சித்தத்தை செய்கிறவர்கள் 100 வயதானாலும் அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். அருமை தேவ பிள்ளைகளே, தேவ சத்தத்தை கேட்கணும், தேவ சித்தத்தை செய்யணும், தேவ திட்டத்தை நிறைவேற்றணும், தேவ திட்டத்தின்படி நடக்கணும், தேவ திட்டத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஜெபம் இருக்கணும், வேத வாசிப்பு இருக்கணும், தியானம் இருக்கணும், தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். இந்த அனுபவம் இருந்தால் எந்த வயது முக்கியம் கிடையாது. கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். அவர் நம்மளை ஆசீர்வதிக்காமல் இருக்க மாட்டார். ஒருவேளை காலதாமதமாகலாம், நாட்கள் காலதாமதமாகலாம். நம்ம கொடுத்த எல்லா வாக்கு தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென் என்றும் ஆமென்றும் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அவர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் விடைகளை ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.